மக்களை தேடி ஆன்மாக்களை தேடி வருகிற நிலைப்பாடுதான் நம்முடைய கடவுட் கோட்பாடு, இறைமை கோட்பாடு. அதனால்தான் மணிவாசக பெருமான் சொன்னார், கற்களில் பேசும் பொற்சிலைகள் இருக்கலாம், மண்கள் விண்ணை முட்டும் கோபுரமாக மண்ணை மாற்றலாம், வண்ணங்களை உயிர்ப்புடைய பேசாத ஓவியங்களை உருவாக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உருவாக்கினால் மட்டும் அங்கு இறைமை ததும்பி வழிவதில்லை. எங்கெல்லாம் அன்பு பூத்து குலுங்குகிறதோ, எங்கெல்லாம் கருணை குடிகொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் துயரம் கண்டபோது ஓடிச் சென்று துடிக்கின்ற உள்ளம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இறைமை குடியிருக்கிறது என்பதுதான் நம்முடைய தத்துவத்தின் சமயத்தின் கோட்பாடு. நால்வர் பெருமக்கள் நடந்து வந்த தடம் கடினமான தடம். ஞானசம்பந்த பெருமான் வருகைக்காக ஒரு பூம்பாவை எலும்பு சாம்பலாய் காத்திருந்தான். அவிநாசியில் ஒரு இளைஞன் முதலையின் வயிற்றுக்குள் குடியிருந்தான் உயிர்த்தெழுந்து வருவதற்கு. திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளின் குழந்தையை உயிர்ப்பித்து தருகிறார். இவையெல்லாம் அற்புதங்கள் அல்ல. துயரங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை? அன்பை தேடுகிற, பிறரின் துன்பத்தை நீக்குகிற கருணை உள்ளங்கள்தான் தேவை என்பதற்கான அடையாளம்தான் நால்வர் பெருமக்கள் நடந்து வந்த தடம், நம் சமயத்தின் தடம். நாம் இறைமையை தேடுகிறோம், கடவுளின் கருணையை தேடுகிறோம், ஆண்டவனின் அன்பை நாடுகிறோம். எங்கே? மகிழை கோயில் வாசலில் அர்ச்சனைக்கு ஒருவர் தேங்காய் பழக்கடைக்குள் போனார். தேங்காயை எடுத்து காதோரம் வைத்து புரட்டி புரட்டி போட்டார். ஒரு தேங்காயில் 2 தேங்காயில் 100 தேங்காயை புரட்டி போட்டு 101வது தேங்காயை எடுத்தார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் கேட்டார், நல்ல முத்தின தேங்காயில் தான் அர்ச்சனை பண்ணணுமா? அப்போ தான் சாமி ஏற்றுக்குவாரா? அதுக்கு தேங்காயை புரட்டி போட்டவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே 100 தேங்காயை புரட்டி போட்ட, இதை அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு சட்னிக்கு கொண்டு போகணும், அதற்குத்தான் முற்றிய தேங்காய். நம் பிரார்த்தனைகள் பேரங்களாய் மாறிவிட்டது. கொண்டு வந்து கோரிக்கைகளை கபாலீஸ்வரர் சந்நிதியிலும் கற்பகால சந்நிதியிலும் கொட்டுகிறோம். இவ்வளவுகளை நிறைவேற்றி அவர் எங்கே போவார்? நமக்குள் தான் நம் குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நாம் நிறைகளாய் மாற்றிவிட்டால் நம் கோரிக்கைகளுக்காக பிறர் கதவுகளை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிலத்தை உழுதார் ஒருவர், பருவமழை எதிர்பார்த்தார், வருமா வராதா என்று. வானிலை அறிக்கை கூட ஆருடம் சொல்லுவதைப் போல, ஜோதிடம் சொல்வதைப் போல நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் மழை பெய்யுமென்றால் பொய்த்து போகிறது, பொய்த்து போகும் என்றால் ஒரு பிரளயமே தோன்றுகிறது. இப்படி தடுமாறுகிற வானிலை அறிக்கைகள். இவற்றுக்கிடையே தான் ஒரு விவசாயி நிலத்தை உழுதுவிட்டு மண்ணுக்கு மழை கேட்கிறார். மண்ணுக்கு அல்ல, அந்த மண்ணில் விதைத்த நெல்லுக்கு மழை கேட்கிறார் கடவுளிடம், மாதேவனிடம். அவர் போனார். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். தை மாதத்துக்கு அவர் மண்பானை செய்யணும். மண்பானை செய்கிற தொழில் அவர் தொழில். மண்ணை பிசைஞ்சு போட்டிருக்காரு. வானம் கருக்கிறது, எப்போது கொட்டும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் கடவுளிடம் வேண்டுகிறார், ஆண்டவனே, தை மாதம் வந்துருச்சு, இது கொஞ்ச நாள் தான், 10 நாள் தான் இருக்குது. என் மண்பானை தான் பொங்கலுக்கு வீட்டுக்கெல்லாம் போகணும், அதை நான் செய்யணும். வானம் பயமுறுத்துது, கருமேகம் என்னை மிரட்டுகிறது, கொஞ்சம் மழையை நிறுத்தி வை, மண்ணை பிசைஞ்சு நான் பானையாக்கிற வரைக்கும் மழையை நிறுத்தி வையும். கடவுள் குழம்பி போனார். ஒருவர் நிலத்தை உழுது நெல்லை விதைத்து மழை கேட்கிறார். இன்னொருவரோ மண்பானைகள் காய்ந்து விடக்கூடாது என்று மழையை நிறுத்தச் சொல்கிறார். கடவுள் குழம்பி போய் இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன வழின்னு ஒரு ஆலோசனை குழுவை, அட்வைசரி கமிட்டியை கூப்பிட்றார். அந்த கமிட்டிகிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறார். ஏப்பா, நிறைய என்கிட்ட கோரிக்கை வருதுப்பா, இதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது, குழம்பி போகிறேன். ஒருத்தன் மழை கேட்குறான், ஒருத்தன் மழையை நிறுத்துன்றான். இந்த மனிதர்களே இல்லாத இடத்த எனக்கு ஒரு இடத்த காட்டு. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இமயமலையில் போய் உட்காந்துக்கலாமே என்ன கடவுளை. அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன்? அங்கே இப்போல்லாம் போர்க்கருவிகளோடு வர்றாங்க, எந்த நேரத்தில் எங்கள் போர் நடக்குது. சரி, சந்திர மண்டலத்துக்கு போங்க. என்னையா சந்திராயன் 1ன்றான், சந்திராயன் 2ன்றான், சந்திராயன் 3ன்றான், வரிசையாக சந்திரனில் போய் கால் வைக்கிறான். அங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவான்.
நட்சத்திர கூட்டத்தில் அங்கேயும் வந்துடுவான். எங்கே ஒளிவது ஆண்டவனுக்கு தெரியவில்லை. இமயமலையிலா, சந்திரனிலா, நட்சத்திரத்திலா, வனாந்திரத்திலா, எங்கே என்று ஆண்டவனுக்கு தெரியலை. ஆலோசனை குழுவுக்கு ஒரு இடத்த காட்ட முடியலை, மக்களே வராத இடத்த காட்ட முடியலை. அந்த நேரத்தில் பூமியை பார்க்குறாரு. ஒரு கணவனும் மனைவியும் அப்பா அம்மா பேசுகிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலை. என்ன கவலை? நம்ம பையன் அப்பாட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்கே பணத்தை வைக்கிறேங்க? எடுத்துறாங்க. பீரோவில் வச்சே எடுத்துட்டான், மேஜர் டிராயருக்குள்ளே பூட்டி வச்சே எடுத்துட்டான், அலமாரியில் பத்திரப்படுத்தி வச்சே எடுத்துட்டான், எங்கே வச்சாலும் பணத்தை எடுக்கிறான். இவன் கண்ணில் இருந்து நான் பணத்தை மறைக்க முடியலையேன்னு அம்மா அழுகிறாங்க. அப்பா சொன்னார், இனிமேல் அங்கெல்லாம் பணம் வைக்காத, பீரோவில் வைக்காத, மேஜர் டிராயரில் பூட்டி வைக்காத, அலமாரியில் வைக்காத, அப்புறம் எங்கே வைக்கிறது? இனிமேல் பணத்தை நம்ம பையனோட பாடப்புத்தகத்துக்குள்ளே வச்சிரு, பாடப்புத்தகத்தை தான் அவன் திறந்து பார்க்க மாட்டான், பணம் பத்திரமா இருக்கும் என்றார். இந்த காட்சியை கண்ட கடவுள் சொன்னார், எனக்கு ஒளிய இடம் கிடைத்து விட்டது, இனி நான் எங்கே இருப்பது? கோவில்களில் இருக்க தேவையில்லை, கற்ப கிரகங்களில் இருக்க தேவையில்லை, வேள்வி சாலைகளில் இருக்க தேவையில்லை. இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். அவன் மனதுக்குள் நான் அமர்ந்து விட்டால் என்னை தேடி பார்க்க மாட்டான், நான் பத்திரமாய் இருப்பேன் என்றார். இதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமே. நமக்கு கடவுள் யார்? தொலைதூரத்தில் உள்ள பரம்பொருள் அல்ல, நம்மோடு அன்றாடம், நம் இன்பத்தில், நம் துன்பத்தில், நம் சுகத்தில், நம் துக்கத்தில், நம்முடைய வாழ்வில் தாழ்வில், ஏற்றத்தில் இரக்கத்தில், எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து நம் உடன் வருகிற தோழமைதான் நம் கடவுள் நேர். அதைத்தான் அப்பர் பெருமான் பாடினார். எல்லா உறவும் எதியா? கபாலீச்சரன் தான். எல்லா உறவும் எது? கற்பகாம்பாள் தான். அப்பர் பெருமான் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஓர்குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவிப்பாய் நீ, துணையாய் எம் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி மணி நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் என்பவன் அந்நியப்பட்டவன் அல்ல, நம் ஆன்மாவோடு உயிரோடு உணர்வோடு நம் ஓடுகிற குருதியோடு கலந்திருக்கிற ஒப்பற்ற உணர்வுதான் நம் இறைமை உணர்வு. அதை நாம் உள்ளுக்குள் தேடிவிட்டால் வெளியே எங்கேயும் தேடி பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட பெருமக்களைத்தான் சேக்கிழார் அடையாளம் காட்டுகிறார். கேடும் மாக்கமும் கெட்ட தெருவினர், ஓடும் சொம்பனும் ஒக்கவே நோக்குவர், வீடும் வேண்டா விரலி விளங்கினோர். ஐயா, உனக்கு சொர்க்கம் வைகுண்டத்தில் உனக்கு ஒரு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம், வேண்டாங்க, பிறகு எதுக்கு வாழ்க்கை? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ப பெருவாழ்வை வாழ்ந்தவர்கள்தான் நமது தர்ம ஆதீனத்தின் நூற்றாண்டு கண்டிருக்கிற குருமகா சன்னிதானம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. அதற்கு எத்தனை தளங்கள்! ஒரு புறத்தில் இல்லத்தின் அறம் இல்லறம், மறுபுறத்தில் துறந்து வாழ்கிற துறவரம். இரண்டு அறங்களும் இரு கண்களைப் போல. இல்லறம் எப்படி இருக்க வேண்டும்? இளையான்குடி மாரநாயனார் இல்லத்தை போல இருக்கணும். அன்னதான சத்திரங்கள் தேவையில்லை, சிற்றுண்டி சாலைகள் தேவையில்லை, நட்சத்திர விடுதிகள் தேவையில்லை. எல்லா வீட்டு இல்லங்களும் உபசரிக்கிற இல்லங்கள் என்று இருந்துவிட்டால், விருந்தோம்பல் பண்பு நிறைந்துவிட்டால் எங்கும் பசியும் பட்டினியும் இருக்கும். இளையான்குடி மாரநாயனாரின் உள்ளத்தையும் அவரது வாழ்க்கை துணை நலத்தின் உள்ளத்தையும் எண்ணி பார்க்கிற போது கண்ணீர் கசிகிறது. வீட்டின் விதை நெல்லை எடுத்து உபசரிக்கிற மாண்பு. இன்னைக்கு என்ன நடக்குது? வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் அம்மான்னு கூப்பிட்றான். அந்த வீட்டு தாய் பிச்சைக்காரனுக்கு உணவை போடுகிறார். சாப்பாட்டை வாங்கினான். இருக்க மரத்தடியில் போய் உட்கார்ந்தான், நிழலில் சாப்பிட ஆரம்பித்தான். திண்ணையில் அந்த அம்மாவோட கணவர் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக்கிட்டு இருந்தார். பிச்சைக்காரரை ஒரு ஓரமாக பார்த்தார். அவனுக்கு அப்போ புரியலை. சாப்பிட்டான். சாப்பிட்டு அப்புறம் மீண்டும் அந்த வீட்டுக்கே வந்தான். அம்மானு கூப்பிட்டான். அந்த அம்மா வெளியே வந்தாங்க. என்னப்பா, இப்போ தானே சாப்பாடு வாங்கிட்டு போனேன்,
சாப்பாடு பத்தலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இப்போ நான் சாப்பாடு கேட்டு வரல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்த? இதெல்லாம் ஒரு சாப்பாடாம்மா, இதை மனுஷன் சாப்பிடுவானா, அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியலை. கணவர் செய்தித்தாளை படித்து அப்படியே மடித்து வைக்கிறார். வேகமாக அவரை பார்த்து சொல்கிறாங்க, பாரு, என் கணவர் நான் சமைச்சு போட்ட சாப்பாட்டை 25 வருஷமாக சாப்பிட்றார், ஒரு நாள் கூட பேச்சு மூச்சு விட மாட்டார். நீ இன்னைக்கு பிச்சை எடுத்து விட்டு என் சாப்பாட்டை குறை சொல்கிறியான்னு. பிச்சைக்காரன் சொன்னா, அம்மா, அவர் தான் சொன்னார், நான் சொல்ல முடியலப்பா, நீ சொல்லிட்டு போன எனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கிறார் பாருங்க. இதுதான் இல்லற வாழ்வு. இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வோம். அந்த வாழ்வைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இளையான்குடி மாறநாயனாரின் இல்லறமும் இயற்பகை நாயனாரின் இல்லறமும் அதைத்தான் காட்டுகிறது. சமயம் பிரச்சாரத்திற்கல்ல, வாழ்வதற்கு என்பதுதான் நம் சமயத்தின் திட்டம். அந்த நிலையில்தான் துறவர் திலகவதியார் என்ற பெண், தனக்கு திருமண வாழ்வு இல்லை, பேசப்பட்ட கணவன் போர்க்களத்தில் மடிந்து விட்டான், வாழ்வு இல்லை, திலகமே அணியாமல் அந்த திலகவதியின் வாழ்க்கை என்ன நடந்தது? பொன்மணி நூல் தாங்காது எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார். எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்வதுதான் உண்மையான துறவு நிலை என்பதற்கு அடையாளம் அவர். திலகவதியார் இல்லை என்றால் திருநாவுக்கரசர் என்ற பெருமகனார் இல்லை. ஃபார் எவ்ரி சக்சஸ் மேன் தேர் இஸ் பிஹைண்ட் உமன் என்று சொல்வதைப் போல திருநாவுக்கரசரின் மகத்தான துறவு வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்புலம் திலகவதியார். ஆக நம்முடைய சமய வாழ்க்கை துறவுக்கும் அடையாளம் காட்டியிருக்கிறது, இல்லறத்திற்கும் அடையாளம் காட்டியிருக்கிறது. எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டு. எந்த முகவரியில் இருக்கிறாயோ அந்த முகவரிக்கு உண்மையாயிரு. இதுதான் நம் சமய வாழ்க்கை. அந்த சமயத்தின் தடத்தில் வாழ்ந்துதான் பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கள் பேறு என்று மூத்த திருநாவுக்கரசு போன்ற பெருமகன்கள் தியாகசீலர்கள் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறார்கள். எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்கே வாழ்க்கை, எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று குறைவிலா நிறைவாய். வாழ்க்கைக்கு வசதிகள் தேவையில்லை, ஆடம்பரங்கள் தேவையில்லை, வாழ்க்கைக்கு பொருள் தேவை. அதை போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை.